guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் இன்ஃபோ சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, ஃபியர்லெஸ் இந்தியன் சூப்பர் ஹீரோ. இந்த ராஜ்குமார் தக்குரியா அந்த மாதிரி சில தற்குறிங்களை நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது இவர் தான். வடக்கு சைட்ல இருந்து தான் கூட கண்டென்ட் எடுத்து வருவார். ஸோ இன்னைக்கு ஒரு புது சூப்பர் ஹீரோ நம்ம பார்க்க போகிறோம். சிரிக்க வைக்கும் சூப்பர் ஹீரோன்னு போட்டிருக்கு. அவர் யார், என்னென்ன சாகசங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 11 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. கைஸ், இந்த சினிமா படம் தயாரிக்கிறவெல்லாம் சோசியல் மீடியால ட்ரோல் பண்றானுங்க சீன் பை சீனா வச்சு அப்படின்னு சொல்லி. அவனுக்கு கொஞ்சம் உஷாராயிட்டானுங்க. ஆனா அந்த சீரியல் எடுக்கிறானுங்க பத்திங்களா, இவனுங்க வந்து வீட்டுல இருக்க லேடிஸ் தான் பாக்குறாங்க, நம்ம என்னனாலும் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஏறக்குறைய அவதார் படம் ரேஞ்சுக்கு இவனுக்கு சீனை யோசிக்கிறானுங்க. சோசியல் மீடியால ஒரு 2 சீன் பார்த்தேங்க சீரியல்ல வருது, எனக்கு தலையே கிருகிருன்னு சுத்திருச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சீனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோக்குரிய கண்டென்ட்டுக்கு போலாம். இந்த சீனை பாருங்க. இதுல இந்த பொண்ணு வந்து வில்வித்தை போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவருக்கு எதிரானவங்க அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து அம்ப விட்டுறாங்க. இத்தனையா அம்பு குத்துன உடனே ரத்தம் எப்படி பீச் அடிக்கணும். ஆனா இங்க பாத்தீங்களா ரத்தம் எப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல வெளியே வருது. என்ன அதுக்குள்ள ரத்தம் ட்ரை ஆயிடுச்சு. ரத்தமே வரல. மெடிக்கல் மிராக்கிள். ஓ மை காட், ஒரு சாம்பியன்ஷிப் போட்டியில இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஏண்டா உங்க போட்டியில கலந்துக்க முதுகுல குத்துப்பட்டு வந்தா ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாட்டீங்களா? முதல்ல விளையாண்டு வா அப்புறம் பார்க்கலாம். முதுகுல குத்திட்டு நிக்குது. அவங்க சொல்லணுமா நீ ரிஜெக்ட்? ஏன் பிராக்டிஸ் பண்ணும்போது நீ விட்ட அம்பே முதுகுல வந்து குத்தி இருக்கனா இந்த லட்சணத்துல நீ பிராக்டிஸ் பண்ணிருப்ப. அதான் சரி. பைக்ல வந்து சுத்து போட்டீங்களே, ஏன் முன்னாடி குத்தல? பைக்ல வந்து முதுகுல குத்திட்டு ஓடிட்டீங்க. இப்ப பாஸுக்கு போன் பண்ணுவீங்கல்ல, சோழிய முடிச்சிட்டோம். நோ டாக்டர்ஸ், நோ போலீஸ். அவனை வின் பண்ணிடுவாங்க. தன்னம்பிக்கையால எப்படி அம்பு விடும் போட்டியில கலந்துக்கிறான்னு பாருங்க. சுத்தி நிக்கிற காம்படிட்டர் கூட அதை பத்தி கவலையே படலாம். அவனுக்கு எய்ம்ல தான் குறியா இருக்கிறானுங்க. ஏமா கீழே விழுந்துட்டா? சிறுமா போட்டியை முடிச்சுட்டு பொங்கலையும் புளியதையும் சாப்பிட்டு சாவலாம். வெயிட் பண்ணுமா, என்ன அவசரம்? மகாபாரதத்துல பீமா மாதிரி இந்த சீரியல் பீமியா அதுலயே படுத்துட்டீங்க. ஏண்டா எங்கெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்குதா? எங்க நெத்தியில ஏதாவது எழுதி ஒட்டிருக்கா இழிச்சவாயன்னு? இதையும் உட்காந்து பாக்குறீங்க பாத்தீங்களா சீரியலுக்கு? அட இந்த சீனை பாருங்களேன். இது வந்து ரொமான்ஸ். என்ன ஒரு ட்விஸ்ட், என்ன ஒரு ரொமான்ஸ். காமெடியிலேயே பாத்துட்டோம்டா, போதும்டா. நல்ல வேலைக்கு அவன் அர்ஜென்டா உச்சா வருதுன்னு பாத்ரூம்ல போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சேலை பேண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு, ஜட்டிக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னு யோசிக்கிறானுங்க பாரு. ஆனா ஒண்ணுடா டேய், நீங்களா இந்த சீன் யோசிக்கும் போது என்ன பிராண்ட் சரக்கு அடிக்கிறீங்க? கண்டிப்பா அதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு ஜாலியான வீடியோ. சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஹல்க், அயர்ன் மேன் இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வெளிநாடுகள்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியாவுல இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தோம். அந்த கவலையை குறைச்சது யாரு? தெரியுமா மக்களுக்கு? Yes, of course, இவர்தான். ஏன்னா வடக்குல இருந்தா சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பல சூப்பர் ஹீரோஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸை நம்ம சேனல்ல ஏற்கனவே உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கோம். அந்த வரிசையில அதை விட சூப்பர் பவர்ஃபுல் சூப்பர் டூப்பர் ஹீரோ ஒருத்தரை இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்ட போறோங்க. இந்த சூப்பர் ஹீரோ கிட்ட என்ன சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்கறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஈவன் மார்வல் ஸ்டுடியோவே இவருடைய வீடியோவை எடுத்து போய் வச்சு மாச கணக்குல வாங்குன்னு ஆராய்ச்சி பண்ணாரு. அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இவருக்கு என்ன சூப்பர் பவர் தான் இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் எ சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த சூப்பர் ஹீரோ கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இன்ஸ்டன்ட்டா சொல்யூஷன் கொடுத்துருவாரு. இந்த சீனை பாருங்களேன். தண்ணி ஐயா, ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி பஞ்சமா இருக்கியா? தண்ணியே கிடையாதுயா ஊருக்குள்ள. அபி தேக்கோ தண்ணி வந்து சைக்கிள் எதுக்கு அதுல தள்ளி விட்ட? தண்ணி இல்லடா. பாத்தீங்களா? தாகத்துக்கு தண்ணி கேட்டா ஊருக்கு குண்டு வைக்கிறாங்க. அந்த ஆளு சைக்கிள்ல குண்டை கட்டிட்டு வந்துருப்பாரு போல. இப்படி திரும்பி பார்த்தோன்னா நான் தண்ணி வரும்போது நினைச்சேன். திரும்பி பார்த்தோன்னா சைக்கிள் வந்து ஒரு குழியில விழுது, அது வெடிச்சு செதறுது. அந்த வெடிச்ச வெடிப்புக்கு கொஞ்சமா தண்ணி வருது. போட்ட குண்டுக்கு தண்ணி பீச் அடிக்க வேணாம்.
ஆமா, என்ன கலர் கலர் மீன் வலையில சட்டை போட்டிருக்கீங்க? தலையில அந்த ரோஸ்ல ரோசா பூவாது. ஹீரோக்கு பேர் என்னங்க? ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு. சரி, இவர் யாரு அப்படின்னு பார்க்கலாமா? இவரோட பேர் என்ன அப்படின்னா செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம் சிங் ஜி இன்சான். ஒரு அவசரத்துக்கு கூப்பிடுறதுன்னா எவ்வளவு செயின்ட் ரஹீம் ஜி டாக்டர் குர்மீத் குல்சான் என்ன வந்து காப்பாத்துக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும். ஏங்க ஹல்க் பல்க் புல் அப்படின்னு குட்டி குட்டியா பேரை வைக்கிறத விட்டு ஏதாவது மேன் வச்சிருக்கலாம்ல. டாக்டர் மேன், குல்சான் மேன், ரோஸ் மேன். கூப்பிடும் போதும் இவ்வளவு பெருசா தான் கூப்பிடணுமா? பாத்தீங்களா, இவருடைய பேர் மாதிரியே தான் இவருடைய ஃபாலோயர்ஸும் சரி, சூப்பர் பவரும் சரி, இவருடைய வயிறும் சரி ரொம்பவே பெருசு. இவர் யாரு அப்படின்னா வடக்கு பக்கம் இவர் ஒரு மல்டி டேலண்டட் மகா சாமியார் அப்படின்னு தான் சொல்லணும். சாமியார் போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு பாலிவுட்ல ஏறக்குறைய 5 படத்துக்கு மேல நடிச்சிட்டாரு. இவரையே நம்ம மல்டி டேலண்டட் மகா சாமியார் சொல்லலாம். இவருடைய படங்கள்ல இவர் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட வேலைகளை இவரே தனியா பண்ணிருக்காரு. இங்க பாத்தீங்களா, படத்துல ஹீரோ யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம் சிங் ஜி இன்சான். லிரிக்ஸ் யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம் சிங் ஜி இன்சான். டைரக்ஷன் யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம். கோரியோகிராஃபி யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம். ஃபைட் யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம். அந்த ஒரு டிஆர் பவுலர், அம்பையர் எல்லாமே இவர்தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு இவரு பார்த்தா சுத்தி நிக்கிறவளா என்னடா ஆட்டிக்கிட்டா இருந்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்படிலாம் கேட்க கூடாது. ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய குருஜி. இந்த குருஜியோட பேரு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா ஹைரி பாபா. ஏன்னா இவர் படத்து பார்க்க வர இவருடைய பக்தாஸ் எல்லாம் இவருடைய அழகான அந்த க்ளோஸ் அப் ஷாட்டையும் இவர் கையில இருக்கு பாத்தீங்களா அந்த ஹேர் நம்ம சத்யராஜ் என்னங்க கையில தாடி வளர்ச்சிருக்கு. அது கேள் பண்ணிருக்காரு செயின்ட் கிங் குர்மீத் சிங் பாபா. இப்ப இவருக்கு சுருட்டுனா அப்படிதான் இருக்கும் போல. சத்யராஜுக்கு இந்த அளவு கூட இல்லையே. என்னது முடியல டட்டு போட்டிருக்காரு. முடி மாதிரியே டட்டு போடுவாங்களா? ஏங்க அது பிறந்ததுல இருந்தே சுருண்டு இருக்கா இல்ல அப்படியே நீட்டு நீட்டமா வெயிட் தாங்க முடியாம சுருண்டு நட்டா? இது கொஞ்சம் முடியாத இருந்திருக்க ஒரு சுருட்டை வச்சிருப்பாரு. சலூனுக்கு போயிருப்பாங்க. கவுண்டமணி எல்லாம் தோத்து போயிருவானுங்க. அந்த மாதிரி இவருடைய ஹேரியான உடம்ப பாக்குறதுக்காகவே கூட்டம் கூட்டமா தேட்டருக்கு வந்திருக்கானுங்க. வாவ், வாட் a sexy close up. ஓகே, நம்மளுடைய ஹைரி பாபா கிட்ட என்னென்ன சூப்பர் பவர்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். குருஜி கேன் சப்ளை எலக்ட்ரிசிட்டி எனிவேர், அதுவும் வயர்லெஸ் மெத்தட்லங்க. பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம சாதாரணமான டப்பாவை ஹெலிகாப்டரா மாத்தி அதை PS4 உடைய ஜாய்ஸ்டிக்கை வச்சு அவரால் ஆபரேட் பண்ண முடியும். பாருங்க, PS5 கன்சோலோட ஜாய்ஸ்டிக்கை வச்சு ஹெலிகாப்டர் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஹெலிகாப்டர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? நம்ம குருஜியால மட்டும்தான். வீட்டுல லாரி டயரை தூக்குவாரு, ரோட்ல லாரிய தூக்குவாரு, காட்டுல போனா அதேதான் யானைய தூக்குவாரு. பாத்தீங்களா, யாராவது பண்ண முடியுமா? எல்லாத்தையும் விட நம்மளுடைய ஹைரி பாபா கேன் ஃப்ளை எனிவேர். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட அயன் மேன் அப்படின்னே வர சொல்லலாம். ஏன்னா டெக்னாலஜிலையும் இந்த பாபா அப்டேட் தான். இந்தியன் அயன் மேன். கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சக்திமானுக்கு அப்புறம் ஹாலிவுட் கிரியேச்சர்ஸ் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு ஜெயிச்ச ஒரே சூப்பர் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹைரி பாபா. எத்தனை கிரியேச்சர்ஸ் கூட ஒரே நேரத்தில் சண்டை போறாரு, அது விண்டோஸ் 90s பண்ண VFX. இந்த மாதிரியான கிராபிக்ஸ் நீங்க அவதாருக்கு அப்புறம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனா நம்ம டெக்னாலஜி பாபா கிட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குங்க. அவரால் ஒரு மோதிரத்தை வச்சு காரா மாற்ற முடியும், பைக்கை சைக்கிளா மாற்ற முடியும், இன்னும் பல வித்தைகளை கையில வச்சிருக்காரு. இந்த வித்தையெல்லாம் வச்சு அவரு ஒரு மிஷினையே கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னா தெரிஞ்சு பாருங்க. பாகிஸ்தானை சேர்ந்த டெரரிஸ்டுக்கு கொஞ்சம் பேர் இந்தியாவில் உள்ள குழந்தைகளை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்போ சடனா அங்க உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு நம்மளுடைய ஹைரி பாபா. அது எப்படி? குதிரையில. பாத்தீங்களா கையில எவ்வளவு பெரிய வாள் வச்சிருக்காருன்னு. டெரரிஸ்டுக்கு அவ்வளவு பேர் பொம்மை துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பயப்படாம கையில இவ்வளவு பெரிய வாளோட நிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு டெரரிஸ்டே சிரிக்கிறானுங்க. துப்பாக்கில முன்னாடி ஓட்டையே இல்ல. ஆனா நம்ம பாபா கிட்ட இருக்கிறது சாதாரணமான வாள் இல்ல, அது ஒரு டெக்னாலஜி அப்டேட்டட் வாள். இங்க பாருங்க,
சுடதான் போறேன்னா துப்பாக்கி எடுத்து வரணும். ஒரு கத்திய செஞ்சு அதுக்குள்ள துப்பாக்கி ஒளிச்சு வச்சு அதை முதுகுல சொல்லிட்டு வந்து என்ன கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க? நானும் வால் பெருசா இருக்கு, ஒரே நேரத்தில் ஒரு 4-5 பேர் மட்டுமாக்கும்னு பார்த்தா சுடுது. 2 in 1. கிட்ட வந்தா துப்பாக்கியை வச்சு வெட்டலாம், தூரம் போனீங்கன்னா வாழை வச்சு சுடலாம். அப்படி நம்ம ஐடியா. என்னடா இது இந்த வெடி வெடிக்குது? கொஞ்சமாவது ஒரு அத்தை வேணாமா? அது என்ன வாளா இல்ல ராக்கெட் லான்ச்சரா? கடைசியா 2 தீவிரவாதிகள் மட்டும் மிச்சம் இருக்காங்க. அவரையும் எப்படி கொள்றாரு அப்படின்னா வாளை திருப்பி பிடிச்சிருக்காரு. ஆனா அந்த வாள் வெறும் வாள் மட்டும் கிடையாது, கன் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி லேசர் கன்னும் இருக்குது. அந்த லேசரை வச்சு 2 தீவிரவாதிகளையும் போட்டு தள்ளிடுறாரு. லேசர் வச்ச அந்த வால்ல உள்ள ஒரு பட்டன் அமைக்கிட்டு மேல தூக்கி போட்டதும் அது சின்னதா ஒரு கேப்சூல் மாதிரி மாறிடுங்க. அந்த வாளு கோடாரியை பாருங்க, கண்ணாடியா மாறிடுச்சு. இதே மாதிரிதான் ஒரு குரூப் குழந்தைகளை அந்த கேப்சூல் வச்சு பக்கெட்ல வச்சு கண்ணாடியை பண்ணா சரி, நல்லா ஒன்றும் இல்லாமல் போகாது. இது மோசமான பாபாங்க. நிறைய பேரை காப்பாற்றணும்னா டக்குனு சட்டியை கழட்டி தூக்கி போட்டாருன்னா அது பெரிய ஒரு அந்த கைதியில் அவர் தூக்கிட்டு வர்ற கடைசி அந்த ப்ரௌனிங் மெஷின் மாதிரி மாறிடும். அதை வச்சு கிட்டு சுட்டுட்டு மறுபடியும் போடும்போது சுடுது, சுட்டோடனேவா போடணும், கொஞ்சம் ஆற விட்டு போடுங்க. பெரிய சீட் ஆகி எல்லாம் மூடிடும். இல்ல எதுக்குள்ள எல்லாம் கண்ணு இருக்கு, ஜட்டிலே வச்சிருப்பாரு. இப்படி ஜட்டியை தூக்கி போட்டு அது மேல போய் அப்படி கீழே கண்ணா வரும். இவர் நின்று எல்லாரையும் சுட்டுட்டு போட்டு கொஞ்சம் ஆற வச்சு காத்துல ஆற வச்சு அப்பதானே சூடா இருக்கும்ல, ஆற வச்சு போடணும். வச்சிருக்காங்க. நம்ம ஹாரி பாபா அந்த குழந்தைகளை எப்படி காப்பாத்துறான்னு பாருங்க. பாத்தீங்களா, மௌத்தாக்கிட்டாரு. பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த குருஜி கிட்ட சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு. பல சமயங்கள்ல ப்ராப்ளத்தையே குருஜி தான் கிரியேட் பண்ணுவான்னா பார்த்தோம். கைஸ், நம்ம குருஜி ஓட்டுற இந்த வண்டியில வில்லன் வந்து பிரேக்கை கழட்டி விட்டுறான். பிரேக் பிடிக்காத இந்த வண்டியில ஆளே இல்லாத ரோட்ல நம்ம குருஜி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆளே இல்லாத ரோட்ல ஓட்டுறதுக்கு ஐயா நம்ம குருஜி அவதாரம் எடுத்து வந்தாரு. அவ்வளவு நேரம் ஆளே இல்லாத ரோட்ல ஓட்டிட்டு போன நம்ம குருஜி அந்த பிரேக் பிடிக்காத வண்டி எடுத்துக்கிட்டு திடீர்னு ஹைவேல, அதுவும் ஆப்போசிட் ரோட்ல ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறாரு. தள்ளுங்கயா அப்படின்னு சொல்லி. திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஸ்கூல் பசங்க எல்லாம் தேசிய கொடி எடுத்துக்கிட்டு அந்த ரோட்ல நடந்து வர்றாங்க. இத பண்றதா இருந்தா ஃபர்ஸ்டே பண்ணிருக்க வேண்டியதாடா. இப்ப தெரியுதா இந்த குருஜிகள் எல்லாம் அவனுங்களே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவானுங்க, அப்புறம் அதுக்கு அவனுங்களே பரிகாரத்தையும் சொல்லுவானுங்க. ஏன்டா அப்ப அந்த ஹைவேல ஆப்போசிட்ல வந்து விழுந்தானுங்களே அவனுங்க எல்லாம் பார்த்தா அவனுக்கு மனுஷனா தெரியலையா? கைஸ், நம்ம குருஜி இப்ப அந்த காட்டுக்குள்ள வந்தாருல்ல, அப்ப இதே ஸ்டண்ட் அப்ப பண்ணி இருந்தா அது அந்த புதருக்குள்ள போய் விழுந்துருக்கு. ஒரு ஹைவேல ரோட அப்படியே பிளாக் பண்ணிக்கிட்டு அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. கிட்ட அவருடைய பக்தால்ஸ் ரசிக்கிறது எது தெரியுமா? அவருடைய அழகான காஸ்டியூமே தான். இங்க பாருங்க, நம்மளுடைய குருஜி வந்து எந்த காஸ்டியூமையும் விட்டே வைக்க மாட்டாரு. பொண்ணுங்க போடுற சுடிதார், நைட்டி, டாப்ஸ்ல இருந்து விண்டோ ஸ்கிரீனு, கார்பெட், இப்படி எல்லாத்தையும் தன்னுடைய காஸ்டியூமா மாத்திப்பாரு. ஏன்னா இவருடைய படங்களுக்கு காஸ்டியூம் டிசைனர் இவர் தான். என்னதான் இவர் கலர் கலரா காஸ்டியூம் போட்டாலும் படத்துல வர்ற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லோ மெரூன்ல தான் இருக்கும். ஏன்னா இவர் ஒரு குருஜி இல்லையா? வால்ல எல்லோ மெரூன், கேட்ல எல்லோ மெரூன், யூஎஃப்ஓல எல்லோ மெரூன், எல்லோ மெரூன், எல்லோ மெரூன், இப்படி படம் முழுக்க எல்லோ மெரூன்லயே முடிச்சிருவாரு. அட பாவிகளா, யூஎஃப்ஓ கூட எல்லோ மெரூன்ல வந்து இறக்கும். யூஎஃப்ஓவே இப்படி இருக்குது. இது உள்ள இருக்க ஏலியன்ஸை பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, இது ஏலியன்ஸா? ஏலியன்ஸ் கூட அவருக்கு பிரச்சனை இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிறானுங்க, இவனுங்க ஏலியன்ஸா? கைஸ், நம்ம குருஜி வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் குரலி வித்த காட்டாம சால்வ் பண்ணவே மாட்டார். ஏன்னா அவர் இந்தியாவோட அயன்மேன் இல்லையா? உதாரணத்துக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனை பாருங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். குருஜியோட ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டைனிங் டேபிள், சோஃபாவுக்குலாம் கவர் போடுவோம் பாத்தீங்களா? அதுல வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மனித வெடிகுண்டா வந்த வில்லி குருஜியோட பராக்கிரமங்களை பார்த்துட்டு நல்லவளா மனசு மாறி தன்னுடைய வெடிகுண்டு பொருத்திய ஜாக்கெட்டை கலட்டி குருஜி கிட்ட கொடுத்து, குருஜி இந்த ஜாக்கெட்டை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்னு கொடுக்குறா. நம்ம குருஜி நினைச்சிருந்தா அந்த பாமை எப்படினாலும் டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் குரல் வித்த காட்டாம இருக்க மாட்டார் இல்லையா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாமை எடுத்துக்கிட்டு பைக்ல போறாரு. அதுவும் பறந்து போறாரு.
பறந்துனா சாதாரண பறந்து இல்லைங்க, ஏறக்குறைய 30,000 அடிக்கு மேல பறந்து போறாரு. அதோட விட்டாரா, அந்த பக்கம் ஒரு பாராசூட் பறந்து போறதை பார்த்தவரு, ஆஹா 30,000 அடி தான் இந்த பைக்கால பறக்க முடியுது, லிமிடெட் எடிஷன், அங்க ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி பைக்ல இருந்த அந்த வாளை எடுத்து பாராசூட்டோட கயிறை கட் பண்ணி விடுறாரு. கட் பண்ணவர் பைக்ல இருந்து பாராசூட்டுக்கு பண்றாரு பாருங்க ஒரு ஜம்ப். லிங்கால ரஜினி, குருவில விஜய் இவங்கெல்லாம் பண்ணதை விட ஒரு பெரிய ஜம்ப் பண்ணவர் அந்த பாராசூட்டை பறந்து அதுக்கும் மேலே 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 போகிறேன் பறந்து போயிட்டே இருக்கிறாரு. போனவரு அதுக்கப்புறம் இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லடா அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு பொறுத்து இருக்க ஜாக்கெட்டை தூக்கி வீசி டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. பாத்தீங்களா? இப்ப தெரியுதா இந்தியாவிலலாம் ஏன் சூப்பர் ஹீரோஸ் வர்றது இல்லைன்ட்டு. இந்த மாதிரி குருஜி வந்து இந்த 5 படத்துலயும் பலவிதமான வித்தைகளை காமிச்சிருக்காரு. ஆனா காய்ஸ், இவ்வளவு சூப்பர் பவர் இருக்கிற நம்ம குருஜி இப்ப ஜெயில இருக்காரு. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா இந்த சூப்பர் பவர் தான். புரியலையா? புரிஞ்சவன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்கடா எதுக்காக அவர் ஜெயில இருக்காருன்னு. புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் போய் சாப்பிடு குஸ்கா. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும், என்டர்டைன்மெண்டாவும் இருந்திருக்கும். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொருத்தங்க கிளம்புறாங்க. ஆனா தூரத்துல கொஞ்சம் பிளரான ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது பாலையா மாதிரி தெரியுது. அவர் உண்மையான வெளியே குருஜியா? ஒரு குருஜியா இருக்கிறவர் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுவும் 5 படம் அவரே நடிச்சு எழுதி கேமரா எடுத்து அவரே டீமேனா இருந்து லைட் பாயா இருந்து எல்லாமே அவரே ரிலீஸ் பண்ணிக்கிறது. இப்ப அவரை ரிலீஸ் பண்ண முடியாம 5 படம் ரிலீஸ் பண்ணிய குரு கடைசியில ஒன்னும் ரிலீஸ் பண்ண முடியல பாரு. ஆனா குருஜியை எதுக்கு பாராட்டுறோமோ இல்லையோ, சொக்கா சூப்பர் டிசைன். என்ன டிசைன்! அங்க பூ இருக்கு, இங்க பூ இருக்கு, மழை பெய்யுது, கோடு போகுது. அதுல ஒரு சட்டை எனக்கு பிடிச்சிருந்தது. இங்க இருந்து ஃபுல் ஹேண்டு சட்டை, அதுல நடுவுல அவரோட அந்த சுருள் மூடி கையை காட்டுறதுக்கு ஓட்டையை விட்டுட்டு அதுல முத்துக்களை தொங்க போட்டிருக்காரு கர்டின் மாதிரி. நம்ம அப்படி எக்ஸ்கியூஸ் மீ அவனுக்கு கர்டினை விலைக்குன்னு தான் பார்க்கணும். அந்த கைக்கு ஒரு கேப், ஒரு ஓட்டை வச்சிங்க பார்த்தீங்களா? அதுக்காகவே உங்களுக்கு ரிலீஸே பண்ணக்கூடாது உள்ளே கடை. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Bye.